பெங்களூர் போயிட்டு நான் என்னோட அம்மா சித்தியோட வந்துட்டு இருந்தேன் ட்ரெயினில் தூங்கிட்டு இருந்தேன். சடனாக யாரோ பேக்கை புல் பண்ணி காலையில் 6 மணிக்கு ஓடுற மாதிரி இருந்துச்சு. நான் எழுந்து துரத்திட்டு போனேன், பிடிச்சிட்டேன், நானே அவரை பிடிச்சிட்டேன். அவர் என்னோடய ஹேண்ட்பேக்கை அவரோட பேக்குள்ளே வச்சு வெளியில் த்ரோ பண்ணிட்டார் ரன்னிங்கில் இருக்க ட்ரெயினில். நான் கத்தி எல்லா பேசஞ்சர்ஸும் கூப்பிட்டு செயினை புல் பண்ணி நானும் அம்மாவும் கீழே இறங்கி ட்ராக்கில் ஓடி போய் நாங்கள் அந்த பேக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த ட்ரெயின் போயிடுச்சு, எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் மேடம் அவர்கிட்ட போராட்டிங்க நீங்கள் பேக் கொடுத்து? இல்லை, அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆச்சு. அவரை பிடிச்சி நான் உடனே கேட்டு கத்தினோடனே பேசஞ்சர் எல்லாம் வந்துட்டாங்க, பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்க. வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. அவர் உடனே வெளில த்ரோ பண்ணோடனே நான் சடனாக செயின் புல் பண்ணிட்டேன். எந்த கோச்சில்? நான் S8. ஏசி கோச்சா? இல்லை நார்மல் கோச், ஸ்லீப்பர் கோச் தான். எவ்வளோ தூரம் அந்த ஓடி போய் நீங்கள் பை எடுத்தீங்கன்னு சொன்னாங்க? அது ஒரு ஆஃப் டு 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர். அது ட்ரெயின் ரன்னிங்கில் இருந்தனால முன்னாடியே அவர் கீழே போட்டுட்டார். இந்த ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு, நானும் அம்மாவும் இறங்கிட்டோம். சரி, அவரை வந்து 2 விமன் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நானும் அம்மாவும் தனியாகவே அந்த ட்ராக்ல அவ்வளோ தூரம் ஓடி போய் அவர் பேக்கை எடுத்து திறந்து பார்த்தப்போ என்னோட ஹேண்ட் பேக் இருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் பயணம் பண்ணுற பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொன்று, தூங்குறதுக்கே இனிமேல் எனக்கே ட்ரெயினில் போகிறதுக்கே பயமாக இருக்கும். தூங்குறதுக்கும் பயமாக இருக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே நினச்சி ட்ரெயினில் ஏற மாட்டோம். இன்னும் நிறைய நடந்துகிட்ருக்கு லேடிஸ்க்கு. இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கே நடக்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா, நாங்கள் அந்த டோர் கிட்ட தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளில விழுந்திருந்தா அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்க தோணுச்சு. அந்த நிமிஷத்தில் எனக்கு எதுவுமே யோசிக்க தோணலை. அந்த என்னோடய பேக் விழுந்துருச்சு, அதை எடுக்கணுன்ற ஒரு தைரியத்தில் நானே அவரை பிடிச்சி எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் அவர்கிட்ட பை கேட்டோன்னா அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணார்? அவர் கொடுங்கன்னு சொல்லி நான் உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவர் டக்குன்னு அவர் பையில வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரு. கொடுங்கன்னு ஸ்ட்ரகிள் பண்ணப்போ கொடுக்கல. அப்போ நான் கத்தினோடனே வாட் ஹேப்பன்னு ஒரு பேசஞ்சர் கேட்டார். நான் ஹீ ஸ்டோல் மை பேக்குன்னொடனே அவரும் பிடிச்சோடனே அவர் வெளில தூக்கி போட்டுட்டு நான் அவர் பேக்கை பிடுங்கி போட்டேன்ற மாதிரி சொன்னார். சொன்னார். நான் போலீஸ், நான் ஏன் திருட போகிறேன்னு கேட்டார். இல்லை, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. நான் அவர் பேக்கை பிடுங்கி போட்டேன்ற மாதிரி தான் சொன்னார். வேறு எதுவும் சொல்ல. நான் எதுவுமே அவர் பற்றி யோசிக்கல. நான் செயின் புல் பண்ணி நானும் அம்மாவும் இறங்கிட்டோம். அவரை உடனே நான் கத்தி இந்த செயின் புல் போலீஸ் வந்துட்டாங்க, RPF போலீஸ் வந்துட்டாங்க, விமன் போலீஸ். அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் நானும் அம்மாவும் செயின் புல் பண்ணி ட்ரெயினுக்கும் கீழே இறங்கிட்டோம். ஏன்னா என்னோட பேக்கில் நான் தானே போய் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அந்த டைமில் என்னோட பேக் வேறு யாராவது அங்கே இருந்து வந்து எடுத்துருவாங்களோன்ற ஒரு தாட்டில் நான் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு தெரியல. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அவர் அதை நினச்சி எடுத்தாரா இல்லை ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இல்லை அதெல்லாம் எதுவுமே கோர்ட்டில் இருக்கு. நீங்கள் உங்களோட இல்லை சரி, இப்போ எதுவும் கோர்ட்டில் இருக்குது. இப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் அது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. மீதி எதாக இருந்தால் நம்ம ஃபியூச்சரில் உங்கள் சைட்லேருந்து எதாவது இல்லை இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய லேடிஸ் தனியாகவும் பொண்ணுங்க காலேஜ் போகிறாங்க. ப்ளீஸ் அவங்களுக்கு செக்யூரிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா தனியாக வராங்க போகிறாங்க. பேரண்ட்ஸ் எந்த நம்பிக்கையில் பொண்ணுங்களை தனியாக அனுப்ப முடியும் அது மட்டும் பார்க்கணும். ஏன்னா ட்ரெயினில் தினமும் ஏதாவது ஒன்று நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பொண்ணுங்களுக்கு நடக்கிறது. இதை வந்து ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை எடுத்து மேலே எடுத்து கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறமும் நிறைய லேடிஸ் வருவாங்க ட்ரெயினில், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. எல்லாருமே அந்த டைமில் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. நான் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் ரன்னிங்கில் இருக்க ட்ரெயினில் வெளில நானே விழுந்திருந்தால் என்ன ஆயிருக்கும். இது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். ரொம்ப ஆமாம், கீழே குதிக்கும் போது அடிபட்டுச்சு, அவ்வளோதான். ஆமாம், 2 நாளாக தூங்கவே இல்லை. ட்ரெயின்லேயும் டயர்டாக வந்தோம். 2 நாள் கழிச்சு தூக்கம் இல்லை. ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்குது, அவ்வளோதான். தேங்க்யூ.